குட் மார்னிங் எவ்ரிவன். குட் மார்னிங். அவன் எதுக்கு இப்பதான் வந்தான் டாய்லெட்ல இருந்து. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம பர்த்டே கேர்ள் தனக்கா 9ஆம் தேதி 2024. இன்னைக்கு வந்து அவர் கணவர் வந்து சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காரு. என்ன மாதிரி சர்ப்ரைஸ், கொஞ்சம் வேற பிரளயமா வரப்போகுது. அவங்க இப்பதான் கொஞ்சம் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து எந்த பிளானும் தெரியாம அவங்க எதுவுமே புக் பண்ணாம வர்றதுனால எந்த சொல்லிச்சு முதல் தடவை நான் எந்த பிளானும் இல்லாம வரேன் அப்படின்னு சேர்த்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்குறோம். ஆனா என்ன சர்ப்ரைஸ், சர்ப்ரைஸ் பண்றது எனக்கும் தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் நானும் சர்ப்ரைஸ் பண்ண போறேன். அது ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தது. சரி பிளான் பண்ணிருக்கோம். என்ன கூட 2 பேரும் ஒதுக்கி இருந்தாங்க, அதனால பொதுவாக இல்ல முடிஞ்ச ஒரு 99% அவரோட எஃபர்ட் தான். நம்ம ஜஸ்ட் இந்த 1% ஐடியா கொடுத்திருந்தோம். பட் குட், எவ்ரிதிங் வாஸ் ரெடி டு மை மாம்ஸ். ஸோ தே ஆர் எக்ஸாம்பிள் டு அஸ். இத்தனை வருஷம் லைஃப்ல வந்து இன்னும் லைஃப்ல சர்ப்ரைஸ் பண்ணணும், ஸோ நிறைய ஜஸ்ட் மெமரபிள் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிளா இருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால ஓகே சீஸ் பர்த்டே அப்புறம் வந்து எப்படி அவங்க சர்ப்ரைஸ் ஆகுறாங்கன்ட்டு காட்டுறோம். அவங்க அந்த மூஞ்ச நாங்க பாக்கணும். இது வரைக்கும் பார்த்தது இல்ல. 2024 செகண்ட் வெக்கேஷன் எங்களது. ஓகே, இன்னைக்கு வந்து பர்த்டே கேர்ளோட சர்ப்ரைஸ். பாஸ்போர்ட்டா நான் சும்மா பல இது சொல்லுவேன். அப்புறம் ரெண்டாவது டிராவர்ல ஜெட்டிலாம் வைக்கிறது தான் பாஸ்போர்ட் வச்சிருப்பேன். ஜெட்டி தெரியும் அங்க 2 பாஸ்போர்ட் இல்ல. பாஸ்போர்ட் கண்டுபிடிச்சிருக்கீங்க. சாரி, நானும் வளரிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, எங்க நம்மளோட தெரியல எனக்கு, ஆனா பர்த்டே போறோம் தெரியும். ஓகேடா, எனக்கு நோ சாய்ஸ்ல இதோ சர்ப்ரைஸ் பூத் ஆச்சுல. ஆனா மீதி தெரியாதுல. மீதி தெரியாது. இல்ல இருந்தாலும் பூத் ஆக்கிட்டேன் நானும். சாரி, மில்லியனரே சொல்லிட்டு இருந்தேன். இந்தோனேஷியன் ருபீஸ் தான் நம்ம மில்லியனர் ஆக முடியும். ஐயோ ஷிட், ஓ மை காட், மன்னிச்சு. ரொம்ப வளர்றா நீ. பாஸ்போர்ட் cannot do anything la. I already know. first trip நான் எதுவுமே பிளான் பண்ணல, எதுவுமே படிக்கல, எதுவுமே பண்ணல. நான் பேக்ல சட்டை வச்சுட்டு வந்திருக்கேன், அவ்வளவுதான். எனக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. எனக்கு சர்ப்ரைஸ் தான். எல்லாமே மாமாவோட எஃபர்ட். ஆனா நான் பூத் ஆக்கிட்டேன். சாரி. ஓகே, நோ மேன், we are going to Jakarta. ஆனா என்ன சர்ப்ரைஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான், அது தெரிஞ்சு. So always know. Okay, கஷ்டம். we are going to Jakarta. உண்மையா கஷ்டம் தான் எனக்கு உன்னை சர்ப்ரைஸ் பண்றது. something wrong with me, manufacturing defect. Okay. ஏன்னா ஆல்வேஸ் அதான புக் பண்ணுவோம், அதான எல்லாம் பாக்குது. அதனால அதுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சுல அடுத்த ஸ்டெப் என்ன. நான் புக் பண்ணி நான் அரேஞ்ச் பண்ணி கூட ஒரு சர்ப்ரைஸ் என்னால செய்ய முடியல. இஸ் டிசப்பாயிண்டட் டு தி லோகேஷ். செய்ய முடியுமா? உனக்கு இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் செய்ய முடியல, கஷ்டம் தான். ஆமா, இருந்தாலும் ரேங்கிங்ல நான் 1வது இடத்துக்கு கூடிய சீக்கிரம் வருவேன். இப்போதைக்கு சர்ப்ரைஸ் செய்ய முடியாத 1வது இடத்துல அக்கா இருக்கு. இருக்காரு. சர்ப்ரைஸ் கெடுத்த இடத்துல 1வது இடத்துல நான் இருக்கேன். பட் கூடிய சீக்கிரம் நான் வந்து தனக்கா பொசிஷன் 1வது இடத்த எடுப்பேன். கூடிய சீக்கிரம். பெட்டாக்கா, பெட்டு இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்றேன். கூடிய சீக்கிரம் அக்கா ரேங்கிங்க நான் 1வது இடத்த எடுப்பேன். ஆமா, பாப்போம். செட் பண்றாரு. ஓகே, இன்னையோட பிரேக்ஃபாஸ்ட்
அந்த ஹெல்த்தியான இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். அக்கா எப்படி பிரேக்ஃபாஸ்ட்? ஃபேவரட் இது. நான் பார்த்து எடுத்துக்க. அதான் ஊத்திட்டு போச்சு அவ்வளோ. இல்ல சர்ப்ரைஸ் எஃபர்ட் போட்டீங்களா? அதான் முக்கியம். என்ன லோகிஷே, அந்த எஃபர்ட் லோகிஷ் முக்கியம். பட்டி சாப்பிட லோகிஷே. சரி எஃபர்ட் போட்டேன். டு பாஸ்வேர்ட் பார்த்து வச்சுக்கோ. ஆக்சுவலி உண்மை கதை என்னன்னா மாமா, தனக்கு இன்னைக்கே தெரியும் இந்தோனேஷியா போறோன்ட்டு. இதுல சர்ப்ரைஸ் ஆனது நீங்க தான். மூஞ்ச காட்டுங்க. இதுல சர்ப்ரைஸ் ஆனது நீங்க தான். ஆக்சுவலி தனக்காக்கு முன்னே தெரியும். சாரி தனக்கா, சொல்லிட்டேன். எனக்கா நீ டிக்கெட் நல்லா திறந்து பாரு. டிக்கெட் நல்லா திறந்து பாரு. டெஸ்டினேஷன் நல்லா பாரு. இப்ப சொல்லு ரேங்கிங் யாரு கூட? எனக்கே தெரியாம இதா சர்ப்ரைஸ். இது மாமோட ஐடியா. நீ அவரை பூத்தாக்கணும்னு நினைச்ச, ஆனா அவரோட நம்ம 2 பேரும் சேர்ந்து பூத்தாக்கணும்னு நினைச்சோம். அப்படியும் நினைக்கல. அவரு டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாதான் நினைச்சேன் நான். ஆமா, ஆனா நீ எவ்வளவு பேக்கப் பண்ண அவர் எஃபர்ட் வந்து சரி அவர் தெரிஞ்சிருச்சேன் நான் வளரிட்டேன் அப்படின்னும் போது நீ வந்து அவர் மனசு கஷ்டப்படுறதானே. இல்ல நான் இதுதான் ஓகே தான், எனக்கு தெரியாதுல. ஓகே ஓகே, we see that you guys are bonding and you are, I know how strong you are as a couple lah. செம்ம எங்கக்கா போறோம்? ஓ அதான் பொண்ணுட்டு வியட்நாம் கரன்சின்னு சொன்னிச்சா முத. நான் கூட யோசிச்சேன் இதே இந்தோனேஷியன் சொல்லாம வியட்நாம் அங்க எங்க இல்ல. ஆனா அதுக்கு சந்தேகம் வரல. நான் பேக்கப் இல்ல எனக்கு வரது நினைச்சேன். அது ராங்கா சொல்லுதுன்னு நினைச்சேன் நானு. எப்படி சொன்ன வியட்நாம் கரன்சினா? அதான் உனக்கே தெரியல. நல்லா இருந்தாலும் ஆமா நம்ம டானா வியட்நாம் போறோம். பிக் சர்ப்ரைஸ் ஃபார் யூ ஃப்ரம் மாமா. அவருக்கு தெரியுமா எனக்கு ஒரு ஜகத்தை தெரியும்னு? எப்பயோ தெரியும். ஓ அத சொல்லிட்டு லங்கவி சொல்லி மூஞ்சி பார்த்துட்டு இருந்தாரு. ஆமா, ஆக்சுவலி பிளான் என்னன்னா நான் சொல்றேன். ஓகே, பிளான் என்னன்னா நல்ல ஒரு பிளான் என்னன்னா வந்து நான் வந்து சோலோ ட்ரிப் போறேன். அது அப்படியே நானே நீ சோலோ ட்ரிப் போறது நானு, அப்புறம் வந்து நீயும் மாமா ஜாயின் பண்றதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி நீ சொல்லிட்ட இந்த மாதிரி நான் ஒரு பிளான கொடுத்தேன். ஏன்னா மாமா வந்து ட்ரிப்புக்கு வரணும்ட்டு. ஆனா அவர் சொன்னோன்னு வரேன்டா அக்கா பர்த்டே நான் செய்யணும்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு சப்புன்னு போச்சு. என்னடா இவரு சப்புன்னு விட்டாரு அப்படின்ட்டு. ஓகே, இன்னைக்கு பை ரைட் வந்து எப்படி இந்த பிளான் நடந்துச்சுன்னா என்னோட சோலோ ட்ரிப் அப்படியே வந்து தனக்கா மாமா ஜாயின் பண்ணாங்க. சோ அப்ப வந்து மாமா எப்படி வர வைக்கலான்னு அப்படி நானும் தனக்காவை போட்ட மாஸ்டர் பிளான் தான் இது. நானும் அக்கா ஐடியா பண்ணோம். இவர் எப்படி இருந்தாலும் வரலன்னு சொல்லுவாரு, பட்ஜெட் இஷ்யூ அப்படின்னுவாரு அப்படின்ட்டு டக்குன்னு நான் சொன்னேன் அக்கா இந்த மாதிரி சொல்லுவோம் உன் பர்த்டே செய்யறதா சொல்லிட்டு அப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் செய்யறேன்னு வரல அப்படின்னு சொல்லி இதுதான் வந்து இந்த பிளான ஆரம்பிச்சேன் நானு. அதுக்கப்புறம் தான் அது ஆனா எனக்கு தெரிஞ்சு அதோட ஃபீல்ல நம்மளுக்கு அந்த மாதிரி சர்ப்ரைஸ் செய்ய மாட்டாங்களா அந்த மாதிரி அப்படின்ட்டு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி இதுக்கு தானே தெரியக்கூடாதுன்ட்டு நான் மாமாட்ட சொன்னேன். மாமா சொன்னு வரேன்ட்டாரு. நான் அதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி இந்த பர்த்டே எல்லாம் அவர் வரேன்ட்டு. அப்போ வந்து சக்குன்னு என்ன பண்ண, சரி மாமா உண்மையை சொல்லிட்டேன் இந்த மாதிரிமா தனக்கா தெரியும், ஆனா நீங்க என்ன பண்ணுங்க நம்ம வேற மாதிரி எடுத்து போவோம் சொல்லிட்டு அப்புறம் தான் மாமா சொன்னாச்சு அக்காக்கு எங்கடா பிடிக்கும்ட்டு. அதுக்கு பிடிக்கும் வியட்நாம் போகணும்ட்டு, நம்ம வியட்நாம் போகணும்னு சொல்லிட்டு அவரு தான் டிக்கெட் எல்லாம் எனக்கு சர்ப்ரைஸ் ஆனது என்னன்னா ஒரு ஏஜோட ஆப்ல வந்து டிக்கெட் எல்லாம் எனக்கு அனுப்பிட்டு இருந்தாரு. ஷாக் ஆயிட்டேன். மனசு என்னடா வேற லெவலு. இதுல அப்பப்ப எனக்கு சரக்கு வேற போன டிஸ்ட்ரிக்ட் கொஞ்சம் கட்டுங்க.
என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் என் கூட பார்ட்னரா இருந்து என்னதான் நான் புக் பண்ணாலும் அந்த டிக்கெட் அனுப்பி இதை இங்க பாடுறா இந்த டேட் ஓகே அந்த டைமிங் இருக்கு வர்றேன் அனுப்பினேன் அங்க நிக்கிறீங்க அவனி நிஜமே சர்ப்ரைஸ் ஆயிட்டதாடி. இப்ப சொல்லு முதல் ரேங்கிங் யாரோட? இல்ல இருந்தாலும் அளவுக்கு முடியாது. இப்ப வந்து அல்கேட் நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். நான் நம்ம கிளையவான் எப்படி நான்